श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो में सन्निधत्तां सदा हृदय रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீ யதிராஜ சப்ததி என்ற ஸ்தோத்திரத்தில் பகவத் ராமானுஜருடைய வைபவத்தை பற்றி ஆச்சரியமான இந்த ஸ்தோத்திர கிரந்தத்தில் இன்றைய தினம் 56வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் பகவத் ராமானுஜர் அவதரிக்காமல் இருந்திருந்தால் இந்த உலகத்தினுடைய கதி, இந்த உலகின் நிலை என்ன ஆயிருக்கும் என்று யோசித்து பார்த்தா அது ரொம்ப பயங்கரமாக இருந்தது. அதை சுவாமி தெரிவிக்கிறார். நிராலோகே லோகே நிருபதி பரஸ்நேக பரிதः யதிக்ஷ்மா ப்ருத்தீபோ யதி நகில ஜாஜ்வல்யத இஹ அகங்காரத்வாந்தம் விஜகதி கதங்காரமனகாः குதர்க்கவ்யாளௌகம் குமதி மத பாதாளகுஹரம். நிராலோகே லோகே நிருபதி பரஸ்நேகபரிதः யதிக்ஷ்மா ப்ருத்தீபோ யதி நகில ஜாஜ்வல்யத இஹ அகங்காரத்வாந்தம் விஜகதி கதங்காரமனகாः குதர்க்கவ்யாளௌகம் குமதி மத பாதாள குஹரம். ஸ்ரீ ராமானுஜர் காலத்தில் உலகத்தில் குமதி மதமே மிகுதியாக பரவி இருந்தது. குமதி அப்படின்னா துர்புத்திகளின் மதம். அந்த மதத்தில் உள்ள குற்றங்குறைகளை கூறி அஞ்ஞானம் என்ற இருளை அகற்றி நல்லறிவு என்ற வெளிச்சத்தை காட்டுவதற்காகவே ராமானுஜர் அவதரித்தார். அவர் எந்த பிரதியுபகாரமும் பதில் உதவியையும் மக்களிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை. மக்களிடம் அன்பு கொண்டார். பிற மதத்தினரின் அகங்காரமாகிய இருளால் சூழ்ந்ததும் குயுக்திகளாகிய பாம்புகளால் நிறைந்ததும் ஆன பிறர் மதங்களான பாதாளத்தில் மக்கள் விழுவதைக் கண்டு வருத்தப்பட்டார். அவர்களை கரையேற்றுவதற்காக பிளட்ஜெட்டினர் கங்கணம் கட்டிக்கொண்டார். பதிலுதவி என்ற கசண்டு இல்லாததும் பிறரிடம் உள்ள அன்பான நெய்யை கொண்ட அன்பாகிற அந்த நெய்யை கொண்ட யதிராஜ தீபம். இந்த யதிராஜ தீபம் பதில் உதவி என்ற கசண்டு கிடையாது. அந்த கருப்பாக கசண்டு இருக்கும் அந்த தீபத்தில் உள்ள, அது கிடையாது. பிறரிடம் உள்ள அன்பு, அதுதான் நெய் அந்த தீபம் எரிவதற்கு. அப்படிப்பட்ட யதிராஜ தீபம் குன்றிலிட்ட விளக்கு போல நால் புறமும் பரவி மக்களுக்கு இருட்டை போக்கி அஞ்ஞானத்தை போக்கி காத்தது. இவர் விட்டால் அவர்கள் பாதாளத்திலிருந்து கரையேறி இருக்கவே மாட்டார்கள் என்று தெரிவிக்கிறார். கசண்டில்லாத குன்றிலிட்ட விளக்கு, நிருபதி அப்படின்னா கசண்டில்லாத, காரணமில்லாத, பதில் உதவி இல்லாத, எந்த விதமான எதிர்பார்ப்பு கிடையாது. மக்களுக்கு கிருபை 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 வாத்சல்யம், ஸ்நேக பரஸ்நேக, ஏனைய மக்களிடம் அன்பாகிய எண்ணெயால், அன்பாகிய நெய்யால். ஸோ நிராலோகே அறிவின் ஒளியற்ற, இகலோகே இந்த உலகில் அறிவில்லாத ஒளியில்லாத இந்த லோகத்தில், நிருபதி கைமாறு கருதாமல், பதிலுதவி கருதாமல், கசண்டு இல்லாமல், பரஸ்நேக ஏனைய மக்களிடம் உள்ள அன்பாகிய நெய்யால் எண்ணெயால், பரிதகா நிறைந்த, யதிக்ஷ்மாபிருத் தீபக யதிராஜர் என்ற விளக்கு, யதின ஜாஜ்வல்யத கில, யதின ஜாஜ்வல்யத கில
பிரகாசிக்காமல் இருந்திருந்தால் அந்த விளக்கு அகங்கார துவாந்த அகங்காரமாகிய இருளை உடையதும் குதர்க்க வியாலௌகம் குதர்க்க குயுக்திகளாகிய வியாலௌகம் பாம்பு கூட்டங்களை உடையதுமான குமதி மதம் துர்புத்திகளின் மதமாகிய பாதாள குகாம் பாதாள குகரம் பாதாளத்தின் பாழி அந்த குகரம் அதில் அனகாக அந்த பாழியை குற்றமற்றவர் அனகாக கதங்காரம் விஜகதி எப்படி விடுவர்? குற்றமற்றவர் அந்த அந்த பாதாளத்தை எப்படி விடுவர்? எப்படி கரையேறி இருப்பார்கள்? கரையேறி இருக்க மாட்டார்கள். பாம்பு அவர் சொல்றார், இது பாம்பு கூட்டம். இது இந்த குயுக்திகளாகிய பாம்பு கூட்டம். பாம்பு படம் எடுத்து ஆடும்போது அழகாக இருக்கும் பார்ப்பதற்கு, மனசு அப்படியே கவரும். அது வச்சு ஒரு கடி கடித்தாதான் தெரியும் அதனுடைய விஷத்தின் தன்மை. அதுபோல் குமதிகள் கூறும் குதர்க்கங்கள்லாம் அழகாகவும் மனத்தை மகிழ்விப்பனவாகவும் இருக்கும். நன்கு சிந்தித்து உண்மை அறிந்த பின்னால் தான் தெரியும் அதன் ஏமாற்றம். எனவே குமதி தர்க்கங்களை பாம்புகளாக உருவகம் செய்தார் இந்த ஸ்லோகத்தில். நிராலோகே லோகே நிருபதி பரஸ்நேக பரிதः யதிக்ஷாம் ஸ்மாப்ருத்தீபோ யதி நகில ஜாஜ்வல்யதயேஹ அகங்காரத்வாந்தம் விஜகதி கதங்காரமனகாः குதர்க்க வியாளௌகம் குமதிமத பாதாள குஹரம். பாதாள குஹரம். இந்த உலகில் உண்மை அறிவின் ஒளி வீசவில்லை. உண்மை அறிவே இல்லை. மக்கள் தத்துவங்களை அறியாமல் அஞ்ஞான இருளில் மூழ்கி கிடக்கிறார்கள். இவர்களுக்கு வழிகாட்டி கரையேற்ற ஒரு சிறந்த தீபம் வேண்டும். அந்த தீபம் யார் என்றால் ஸ்ரீ பாஷ்யக்காரர் தான். அந்த ஆச்சரியமான அந்த தீபம், அந்த ஸ்ரீ பாஷ்யக்காரர், எம்பெருமானிடத்தில் ஸ்ரீ பாஷ்யக்காரர் உள்ள பக்தியின் மிகுதி இந்த தீபத்திற்கு கசண்டற்ற எண்ணெய். இந்த பக்தி ஏதாவது பலனை கருதியோ என்றால் இல்லை. ஒரு கைமாறு, ஒரு பலன், ஒரு ஒரு பதில் உதவி ஒன்று எதிர்பார்க்க இயற்கையாக ஒரு பயனையும் நாடாது கொண்ட பக்தி, எம்பெருமானிடம் உள்ள பக்தி, மக்களிடம் உள்ள வாத்சல்யம். இப்படி இந்த ஸ்ரீ ராமானுஜ தீபம் அவதரித்து உலகத்தில் பிரகாசிக்கவில்லை என்றால் உலகத்தின் கதி என்ன ஆயிருக்கும்? எவ்வாறு இருந்திருக்கும்? நற்குணமுள்ள சாதுக்கள் அவர்கள் கூட போதிய அறிவு பெறாமையால் துர்புத்திகள் கற்பித்த பிரமதம் என்னும் பாதாள குகையில் விழுந்து உழன்று கஷ்டப்பட வேண்டியிருக்கும். பிற மதத்தினரின் அகங்காரம் என்னும் இருள் அந்த பாதாளத்தில் சூழ்ந்திருக்கும். அவர்கள் பேசும் குயுக்திகள் பிற மதம் என்னும் பாதாள குகையில் வாழும் துஷ்ட ஜந்துக்கள். சாதுக்களும் அந்த குயுக்திகளாகிய கொடிய விலங்குகளின் நடுவே அகப்பட்டு பிற மத பாதாளத்தில் கிடக்க நேரிட்டிருக்கும். ஸ்ரீ பாஷ்யகாரர் என்ற தீபம் அது தோன்றாவிடில் அவர்கள் அந்த பாதாளத்தை விட்டு வெளியேறி இருக்க முடியுமா? ஸ்ரீ ராமானுஜ தீபம் தோன்றி உண்மை பொருள்களை விளக்கி நமக்கு அதை எடுத்துக்காட்டி பிற மதத்தில் உள்ள குற்றங்களை எடுத்து கூறி அறிவு சுடரை வீசச் செய்ததால் தான் அறிஞர்கள் பிற மதத்தில் அகப்படாது நல்வழி பெற்றனர். இந்த இடத்துல ஸ்லேடை க்ஷ்மாபிருத் அப்படின்னா மலை, க்ஷ்மாபிருத் தீபகான குன்றிலிட்ட விளக்கு, நிருபதின கசண்டில்லாமல், பரஸ்நேக அப்படின்னா உயர்ந்த எண்ணெய் நெய். ஸோ இருள் சூழ்ந்த சுற்றுப்புறங்களை உடைய மலையின் மீது சுத்தமான உயர்ந்த எண்ணெயை நிறைய வார்த்து தீபத்தை ஏற்றி வச்சா அப்படியே சுற்று வட்டாரம் பல கிலோமீட்டருக்கு வெளிச்சம் தெரியும். தீபம் இல்லாவிடில் அங்கு இருள் கவிந்த நிலையில் துஷ்ட பிராணிகளிடம் மனிதர் அகப்பட்டு பெரும் பள்ளத்தில் விழவும் இடமாகும் என்ற பொருள் இங்கு ஆச்சரியமாக தொனிக்கிறது. அஸ்மத் ஆச்சாரியன் வியாக்கியானம் இப்பொழுது அனுபவிப்போம். ஸ்ரீ வைஷ்ணவர்களாகிய நம்முடைய முன்னோர்கள் செய்த தவத்தின் பயன், புண்ணியங்களின் பலன், திரிஜகத் புண்ணிய பலம்னு 3 உலகங்களின் புண்ணியங்களின் பலன் ராமானுஜர் அவதரித்தார். இவர் அவதரிக்காவிட்டால் ஸ்ரீ வைஷ்ணவர்களிலேயே
பலர் அத்வைதிகளின் மயக்கு வார்த்தைகளில் மயங்கி பொய் என்ற மாயாவாதமாகிற பள்ளத்தில் விழுந்து கரையேற வழியில்லாமல் தவித்திருப்பார்கள். நம் முன்னோர்களே அப்படின்னா இன்னைக்கு நம்ம எம்மாத்திரம்? அத்வைத்திகளாகிய இந்த காலத்தில் உள்ளவர்கள் பெயரளவில் அத்வைத்திகளாய் உண்மையில் சைவர்களாய் இருப்பது போல நாம் எல்லாரும் சைவர்களாகவே ஆகியிருப்போம். நம்முடைய சுகிருத விசேஷம் ஆதிசேஷ அம்சமான ராமானுஜரும் ராமானுஜரின் மாற்று உருவமான சுவாமி தேசிகனும் அவதரித்து நமக்கு அருள் புரிந்தபடியால் ஊர்த்வபுன்றம் தரித்து சங்க சக்கரங்களை அடையாளமாக தாங்கி சதாச்சாரியர்கள் மூலமாக உபாய அனுஷ்டானம் செய்து நிர்பரர்களாக பயமில்லாமல் வாழ்ந்து வருகிறோம் என்ற கருத்தை உள்ளடக்கிய இந்த ஸ்லோகத்தை அவதரிப்பிக்கிறார் நம் ஆரண தேசிகன். சுவாமி அப்படி அவதாரிக்க இந்த ஸ்லோகத்துக்கு தெரிவிக்கிறார். நினச்சி பார்க்கவே நடுங்கிறது. உடையவரின் ஸ்ரீசூக்திகளின் பெருமையையும் அவற்றுள் ஸ்ரீபாஷ்யத்தின் பெருமையையும் பறக்க பேசி இங்கு உடையவரை பற்றி பேசுகிறார் வேதாந்த தேசிகன். காலையில் கதிரவன் தன் கதிர்களை வீசி உயிரினங்கள் இயங்க முடியாமல் எங்கும் சூழ்ந்திருந்த அடர்ந்த இருளை விரட்டி நமக்கு உதவுகிறான். அதனால் பகலில் நாம் விரும்பியபடி எல்லாரோடும் நமக்கு இயங்க முடிகிறது, நம் காரியங்களை செய்ய முடிகிறது. ஒவ்வொருவனும் சுதந்திரமாக இயங்கும்போது சண்டை சச்சரவுகள் மிகுந்து நல்வாழ்வும் நிம்மதியும் இல்லாது துன்புறுகிறான். இதனால் மனிதன் வாழ்க்கை விலங்குகளின் வாழ்க்கை போல் அமைந்து விடுகிறது. ஞானேன ஹீனக பசுபி சமானக. ஞானம் ஹீனமாயிருந்தால் அறிவில்லாதவன் பசுபி சமானக, விலங்குகளுக்கு சமமாவான். இவ்வாறில்லாமல் மனிதனாக வாழ பகுத்தறிவு தேவைப்படுகிறது. இதை பெற நம் இதயத்தில் படர்ந்திருக்கும் அறியாமை என்ற இருளை அகற்றி அறிவொளியை பெற முயல வேண்டும். இதை கல்வி கற்பதினால்தான் சாதிக்க முடியும். உலகியல் கல்வியில், அதாவது பௌதீக விஞ்ஞானம் சாகும் வரை இன்ப வாழ்வு வாழத்தான் பயன்படும். இந்த உலகத்திற்கு பயன்படலாம். நாம் இந்த உடல் இருக்கும் வரை இன்ப வாழ்வு வாழலாம், பௌதீக விஞ்ஞானம். அதற்கு பிறகு இறப்பதும் பிறப்பதும் ஆகிய சக்கரச் சூழலில் சிக்க வேண்டித்தான் வரும். இதிலிருந்து விடுபட்டு பேரின்ப பெருவாழ்வை பெறுவதற்கு வேதாந்த விஞ்ஞானமாம் ஆத்ம விஞ்ஞானத்தை பெறுவதற்கு முயல வேண்டும். இந்த அறியாமையாம் இருளை போக்கி மனத்தில் எழில் ஞான விளக்கை ஏற்றினவர்கள் முதலாழ்வார்கள். பின்னர் இந்த ஆழ்வார்கள் மூவரும் ஒருவராய் அவதரித்தவர் நம்மி ராமானுஷன். இவர் குன்றின் மேல் விட்ட விளக்காய் அவதரித்தார். இதற்கு ராமானுஜ தீபம். இப்படிப்பட்ட ராமானுஜ தீபம் சுடர்விட்டு எரியாமல் ஜொலிக்காமல் போயிருந்தால் சாதுக்கள் கூட கெட்ட அகங்காரமாகிற இருள் சூழ்ந்து குதர்க்கமாகிற, அதாவது ஹேதுவாதங்களாகிய விஷப்பாம்புகள் நிறைந்ததுமான சங்கராதி மதங்கள் பாதாளத்தில், அந்த மதமாகிற பாதாளத்தில் விழுந்து கரையேற முடியாமல் தவித்து கிடந்திருப்பர். இந்த ராமானுஜ தீபம் என்றும் குறையாத கசண்டில்லாத நெய் மிகுந்திருப்பதால் எப்பொழுதும் ஜொலித்து கொண்டே இருக்கும். இந்த விளக்கிற்கு நறுமணமுள்ள நெய்யை வளர்ப்பவர்கள், நெய்யை வார்ப்பவர்கள் பூர்வாச்சாரியர்களும் பேரருளாளர்களுமான பெரிய நம்பி ஆளவந்தார் மணக்கால் நம்பி நன்னெறியை அவர் குறைத்த உய்யக்கொண்டார் நாதமுனி சடகோபன் சேனைநாதன் இன்னமுத திருமகள் எம்பெருமான் ஆகியோர். இதை நிருபதி பரஸ்நேக பரிதக யதிக்ஷ்மாபிருத் தீபக என்றார். ராமானுஜர் இயற்கையாகவே நம்மவர் பிறர் என்று பார்க்காமல் எல்லாரிடமும் காரே கருணை ராமானுஷா யாரே அறிவர் நின் அருளின் தன்மை, எல்லாரிடமும் பிரீத்தி ரூபமான தயாபூர்ணராயிருப்பவர். அதாவது மக்கள் பாமரர்களாய் பகவத் விஷய தத்துவஞானம் இல்லாததால் சம்சாரத்திலிருந்து கடைத்தேற வழியில்லாமல் நரக்கத்தில் விழுகிறார்களே என்று அனுதாபப்பட்டவர், பச்சாதாபம் மேலிட்டவராய் தனது சிஷ்யர்களிடத்தில் போல் பிற மக்களிடத்திலும் அன்பு கொண்டு பரிவு கொண்டு கருணை கொண்டவராய் எழுந்தருளியிருந்தார். அந்த அன்பும் எந்தவித பயனையும் எதிர்பாராமல் இயற்கையாகவே இருந்தது. பராத்பரனான எம்பெருமானிடத்திலும் இயற்கையாகவே பக்தி கொண்டிருந்தார்.
அப்படி எல்லாராலும் அவர் கொண்டாடப்பட்டார். இத்தகைய கருணை மிகுந்த ராமானுஜன் அவதரிக்காமல் போயிருந்தால் முதலாழ்வார்கள் ஏற்றியது போன்ற தத்துவஞானமாகிய விளக்காய் நின்று எல்லாருடைய இதயத்திலும் ஆத்ம ஞான ஒளியை சுடர்விட்டு பிரகாசிக்கும்படி செய்யாமல் போயிருந்தால் அறிஞர்களாகவும் அனுஷ்டானபரர்களாகவும் திகழ்ந்த சான்றோர்கள் எவருமே மாயாவாத படுகுழியில் விழாமல் இருக்க முடியாது என்று சுவாமி தேசிகன் திருவள்ளுவர். இந்த இருள் சருமா ஞானத்தில் எதிராஜர் என்ற தீபம் நிர்வியாஜமான சர்வ ஜீவ கருணை எனப்படும் நெய் கொண்டு குன்றிலிட்ட பெருந்தீபமாக சுடர்விட்டு எரிகிறது. விடாது நிரந்தரம் எரிகிறது. எங்கும் இருள் இராது இனிமேல். அப்படி ஒரு நல்ல சூழல் நமது நல்வழி நடப்புக்கு அதுவே உகந்த வழிகாட்டி. அது மட்டும் இல்லை இருந்தால் என்ன ஆயிருக்கும்? மக்கள் கண் தெரிந்தால்தான் என்ன? இருள் வழியை மறைக்குமே. படுகுழியில் விழுவார்களே. அது குமத்திகள் கொள்கை என்பதாம் உருவகப் படுகுழி. அதில் கொடிய பாம்புகள், அதாவது குதர்க்கவாதிகள், சாஸ்திர வரம்பு அறியாத கொடிய மானிடர்கள், அவர்கள் கூட வாழ்வது சகிக்க முடியாது. கொடிய ஆபத்து. இப்படி ஆச்சரியமாக இங்கு அனுபவிக்கிறார் வேதாந்த. இந்த மகோபகாரம் இல்லையேல் பெரிய அனர்த்தம் விளைந்திருக்கும். அதனால் அவருக்கு மங்களம். அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.